கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள நம்ம வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறோமோ, அதுதான் நம்முடைய என்டையர் லைஃப்க்கும் நம்ம கூட வரப்போகுது. இந்த கட்டம் உங்க வாழ்க்கையில முக்கியமான கட்டம். இந்த நேரத்துல உங்க மனச அலபாய விடாம, எது வாழ்க்கையில நல்லது அப்படின்னு நீங்க தேடி சூஸ் பண்ணி, அதுல நீங்க உங்க கவனத்த செலுத்தினீங்கன்னா, நிச்சயமா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 5 வயசு நெறைய இடங்கள்ல நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் கல்லூரி பருவம். அந்த கல்லூரி பருவத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்க போகுது. நல்ல விஷயங்கள தேடி போங்க. ஆசிரியருக்கு ரொம்ப மரியாதையா இருங்க. நெறைய நல்ல விஷயங்கள நம்ம இப்ப கையில சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு. அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்ம கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல இருந்தே உங்க வாழ்க்கை தொடங்குது. அதுல நல்ல விஷயங்கள நீங்க தேட 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 "எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்" அப்படிம்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள தேடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வு அடைய போறது உறுதி. அதுவும் முக்கியமா கல்லூரி வாழ்க்கையில நல்ல விஷயங்கள நீங்க தேடுறீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்க வருவீங்க. நான் சொன்ன மாரி, அண்ணன் சொன்ன மாரி எண்ணத்தையும், நேரத்தையும் எப்போதுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல எண்ணங்கள் மனசுல தோன்ற வச்சுக்கிட்டே இருக்கணும். உயர்வான எண்ணங்கள் எப்போதும் "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்ங்கிற" மாதிரி நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். "வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்ற" மாரி நம்முடைய எண்ணத்துக்கு ஏத்த மாரி தான் நம்மளுடைய உயர்வு இருக்கும். "நீரளவே ஆகுமாம் நீராம்பல்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல எண்ணத்தின் ஏற்ற அளவு தான் நம்மளுடைய வாழ்க்கையோட உயர்வு ஏற்படும். அதனால எண்ணத்த வாட்ச் பண்ணு, இன்னொன்னு நேரத்த வாட்ச் பண்ணு. இது 2யும் கரெக்ட்டா அந்த கல்லூரி வாழ்க்கையில கடைபிடிச்சு, நீ வாழ்க்கையில உயர்வடைவ அப்படின்னு உயர்வடைய அண்ணனுடைய வாழ்த்து.